பாண்டியனை எப்படியாச்சும் வில்லன் ஆக்கிடலாம் அப்படின்னு அப்பப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் பக்கத்தில் சில விஷயங்கள் நியாயமாக இருந்தாலும் கூட செந்தில் பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லையும் நியாயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமாக கதையில் என்ன நடக்குதுன்னா, ராஜி தெளிவாக சொல்லிடுறாங்க மாறிக்கிட்ட, நான் கண்டிப்பாக உதவி செய்ய முடியாது அப்படின்னா அவங்க வந்து கில்ட் ட்ரிப் பண்ணுறாங்க. உன் அண்ணனை பற்றி யோசியா, எங்களை பற்றி யோசியா, உன்னால தான் அவங்க அண்ணன் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போக அவங்க கொஞ்சம் லைட்டாக குழம்பி தான் போயிருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செந்திலுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் செந்தில் என்ன பண்ணுறாரு, அவர் கிஃப்டெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து சாரீ, சுடிதார், அதுக்கப்புறமா வந்து சட்டை, அப்புறம் வந்து இவங்களுக்கெல்லாம் சாரீ, அண்ணி அண்டு இவங்களுக்கு ராஜிக்கு எல்லாத்துக்கும் வந்து சுகன்யாவுக்குலாம் சாரீ வாங்கி கொடுக்க, இதுக்கப்புறம் வந்து பாண்டியனுக்கு வாட்ச் கொடுத்தா அவர் கோவப்படுறாரு. பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சு நான் 10 நாளைக்கு ஒரு சம்பளம் வருமா, லூசாடாருன்னு திட்டி விட்டுறாரு. அவர் உடனே கோவமாக இருக்க, வந்து 37,000 சம்பளத்துக்கு 42,000 செலவு பண்ணிக்கிங்க, தப்பு தானங்க அப்படின்னா அவர் அவங்கள்ட்டையும் கோவப்படுறாரு. ஒரு தடவை தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு கோவப்படுறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாருங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.